ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நேற்று நமக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கம்மா. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஷேர் பண்ணி கொஞ்சம் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் கிளாரிட்டி கொடுத்துட்டு த்ரூ வீடியோவில் அதர் என்கொயரிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான். மேபி நீங்கள் நியூ பர்சன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியல அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ். நான் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஷார்ட் அண்ட் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் அதோட நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் நமக்கு நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகேவா? அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13th அன்னைக்கு ஓப்பன் ஆகி நெக்ஸ்ட் மந்த்து 11th அன்னைக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எனி கரெக்ஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு விண்டோ பீரியட் வந்து அதுக்கு அடுத்தது 15th ஸ்டார்ட் பண்ணி 17th க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 1 மந்த்துக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு. ஓகே, ஸோ நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 2 பேப்பர் எழுதுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் எழுதிட்டு இன்டர்வியூ நீங்கள் அடிஷ்னலாக அட்டன் பண்ணிங்கன்னா தான் ஃபைனல் போஸ்டிங். அவ்வளோதான். ஸோ அதுக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து நான் டெக்னிக்கல் பேப்பரை கன்சிடர் பண்ணுறாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஜிஎஸ் ஆப்டிடியூட் எழுதுவோம்ல, ஸோ அது பேப்பர் 1. அதுக்கு அடுத்தது பேப்பர் 2ங்கிறது உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னவோ அது வந்து உங்களுக்கு பேப்பர் 2. எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த்து 20 to 23 உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட்டுங்கிறது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ 20 to 23 உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன டவுட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம பர்டிகுலராக இப்போ இன்ஜினியரிங்கில் நமக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க. 566 அப்படிங்கிற ஒரு கோடு வந்து நாட் ஒன்லி எலக்ட்ரிக்கல், சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ அண்டு மெக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 566க்கு அப்ளை பண்ணலாம்ப்பா. இதில் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு பிஇ மெக்கு முடிச்சிருந்தாலும் சரி, இசிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை சிஎஸ்சி ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த 566 சப்ஜெக்ட் கோடு ரிலேட்டடாக நீங்கள் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்டோட டவுட்டு, மேம் இங்கே இந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குல்ல மேம், ஸோ இதுக்கு நம்ம எலிஜிபிள்மா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்கிற பட்சத்துக்கு தான் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸு, தென் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு வந்து எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் எனி டிகிரி முடிச்சிருக்கலாமே தவிர அதோடு சேர்த்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து என்ன அப்படின்னா சம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் கையில் இருக்குங்கிற பட்சத்துக்கு தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் ஈவன் அப்ளை கூட பண்ண முடியாது. ஸோ அது என்னங்கிறத இப்போ அப்கமிங் வரக்கூடியதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க, அப்போது நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் கோடு வந்து டெஃபினட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா 1 566 இருக்கும், இல்லை அப்படின்னா 422. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதில் இப்போ என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்லப்பா இந்த 566 சொன்னேன்ல சப்ஜெக்ட் கோடு, ஸோ அது வந்து என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கு ஒரு சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த 566 சிலபஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா சிப்கார்டில் வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட்டு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேம்மா. ஜஸ்ட்டு சிலபஸ் மட்டும். ஏன் அப்படின்னா அதில் நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது இசிஇ முடித்தவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? அந்த வீடியோவையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ சிலபஸை A to Z பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது, நான் இசிஇ ட்ரிபிள்இ தான் பட் எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்ப்பா. நீங்கள் இது முடித்ததுக்கப்புறம் கூட ரிட்டன் கிளியர் பண்ணி இன்டர்வியூ உங்களுக்கு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பேசிக் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது, எல்லா பேசிக்ஸுமே உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சிப்கார்டோட வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க,
ஸோ நீங்கள் பேஸ்ட் ஆன் 566 அப்படின்னா உங்களோட போஸ்ட் வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு. வேகன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே நீட்டாக கொடுத்துட்டாங்கப்பா. 4 வேகன்சி ஓவராலாக வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் எழுத போகிற போஸ்ட்டுக்கு 4 வேகன்சி, அதுவுமே யாராக இருக்குங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது பிசி ஜென்ரலில் ஒரு வேகன்சி, பிசி முஸ்லீமில் ஒரு வேகன்சி, அடுத்து எம்பிசி எஸ்சி ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 4 வேகன்சி. இங்கே இந்த 522 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் 522லேயும் உங்களுக்கு என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக என்ன போஸ்ட் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 1729 அப்படிங்கிற போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் டிரெக்டர் ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ அதோட போஸ்ட் அந்த பேசிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம் இல்லைம்மா, ஸோ அதுக்கான போஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 2. அதில் வந்து உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 2 வேகன்சி, இதில் ஷார்ட் ஃபால் வேகன்சியும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் அதர்ஸை விட்டுருங்க. இங்கே நமக்கு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு நீட்டாக கொடுத்துட்டாங்கம்மா. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசிக்கு 34ம் எஸ்சி எஸ்டிக்கு 37 அப்படிங்கிறது ஏஜ் லிமிட்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் சொன்னேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே இருக்குது பாருங்களேன், நம்ம எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னேன், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு எலிஜிபிள்னு சொன்னேன் ஃப்ரம் சிப்காட் அப்படின்னு சொன்னல. இங்கே பாருங்கள் இந்த 3616. ஓகேவா? ஸோ இதில் ஜஸ்ட்டு டிகிரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. ஸோ நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்ம மட்டும் இல்லை, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, தென் அதுக்கு அடுத்தது இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடி. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு சிலபஸே அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் சிலபஸே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே இந்த 3616 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல டவுட்டு, மேம் இந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த 1729க்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. நீங்கள் ஜஸ்ட்டு டிகிரி மட்டும் முடிச்சிருக்க கூடாதுப்பா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுவும் அண்டர் ஏஐசிடிஇ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் இங்கே பாருங்களேன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ஷாப் இல்லை அப்படின்னா ஃபேக்ட்ரியில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகேங்களா? 3 இல்லைனா 3க்கு ப்ளஸ் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனாலும் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் இதெல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் விஷயம், பேசிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த க்ரைட்டீரியா உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டில் இது மெயின் டவுட்டு. ஓகேங்களா? மேம் நமக்கு எனி டிகிரின்னு கொடுக்குறதுனால நம்ம அப்ளை பண்ணலாமான்னு, நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு இவங்க கொடுத்த க்ரைட்டீரியா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தெளிவாக புரியுது இல்லைப்பா. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு திங் வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் விஷன் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திங் வந்து இது வந்து உங்களுக்கு பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி எந்தெந்த போஸ்ட்டுக்கு உண்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நமக்கு வந்து இல்லைங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன் 3616க்கு வந்து ஆக்சுவலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதர் போஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனை A to Z தெளிவாக பாருங்கள். இது வந்து உங்களோட எக்ஸாமோட பேட்டர்ன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பேட்டர்ன் 1 பேப்பர் 1க்கு ஆஸ் யூஷுவல் 100 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, 100ல் ரிமைனிங் 100ல் 75 GS, 25 ஆப்டிடியூடு இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 hours எக்ஸாமு. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேப்பர் 2ல் 200 கொஷின்ஸு. ஸோ 200 ப்ளஸ் உங்களுக்கு நான் டெக்னிக்கலில் 100, ஸோ 300 கொஷின்ஸு, 450 மார்க்ஸ். ஏன்னா ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ்னு 450 மார்க்ஸு. அதோடு சேர்த்து நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூக்கு 60 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 510 மார்க்ஸ். ஓகேங்களா? பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு சிபிடி மோடில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ பேட்டர்னும் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்,
ஸோ நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் கோடு ப்ரிப்பேர் பண்ணணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3616 அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா 566 சப்ஜெக்ட் கோட் வந்து சிலபஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1729 இங்கே இருக்குது பாருங்கள், பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், சாரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் 422 சிலபஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஓரளவு எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸோ அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் பர்ஃபெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எண்டிங் ப்ராசஸ் பக்காவாக வந்துடும். ஓகேங்களா? இதை தவிர்த்து ஜஸ்ட்டு சிலபஸ் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கான சிலபஸ் வந்து ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து ஒரு நிமிஷம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கப்பா. இது வந்து என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான இது. ஸோ ஈவன் இதில் கொஷின்ஸ் முதற்கொண்டு 25 கொஷின்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்போங்கிற வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சயின்ஸில் வெறும் 5 கொஷின்ஸு, அதுக்கடுத்து வந்து ஜியோகிராஃபியில் வந்து அதுலேயும் ஒரு 5 கொஷின்ஸு, யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் யூனிட்டு, ஸோ அதில் 10 கொஷின்ஸு, பாலிட்டி அதை தாண்டி இம்பார்ட்டன்ட், ஸோ அதனால் அதில் ஒரு 15 கொஷின்ஸு, அப்புறம் இந்தியன் எக்கானமி அது வந்து உங்களுக்கு 20 கொஷின்ஸு, அப்புறம் இந்த யூனிட் 6 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். ஓகேங்களா? அதனால் அதில் 20 கொஷின்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடில் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பேப்பர் 1க்கான சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்களா? பேப்பர் 2க்கான சிலபஸ் நம்ம மெயினாக நம்மளோட சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா உங்களுக்கு எந்த சிலபஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பர். பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் நான் சொன்னல. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி எல்லாமே இஃப் யூ ஹேவ் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் அப்ளை ஃபார் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ சிலபஸும் பயப்படவே வேண்டாமா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயரில் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்ல. ஃபஸ்ட் இயரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சிவில், மெக்கு எல்லா பேப்பர்ஸுமே, எலக்ட்ரிக்கல் எல்லா பேப்பர்ஸோட பேசிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போமா? அதை தான் இதில் கேட்பாங்க. ஓகேங்களா? நீ இதுக்காக தனி கோர்ஸ் எந்த அகாடமிலையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னாலே 2 monthஸில் டெஃபினட்டாக பண்ணலாம். மேம் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க மேம், ஸோ செல்ஃபாலாம் எப்படி மேம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் பாருங்கள், ஒரு லாஸ்ட்டு 10 years கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கொஷினை பார்க்கும்போது இன்னொரு கொஷினுக்கான ஐடியா வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டுமே பாருங்கள், அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கான சிலபஸ். நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம சிலபஸ் சொல்லியிருந்தேன்லம்மா, எங்கம்மா இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கு. ஸோ அதுக்கான சிலபஸ் ஆல்ரெடி இந்த சிலபஸ் A to Z நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸோ இதுலேயும் ஒன்றும் இல்லைப்பா, 4 பேப்பர் ப்ரோக்ராமிங் பேப்பர், 3 பேப்பர் எலக்ட்ரிக்கல் பேப்பர், மீதி 2 பேப்பர் மெக்கானிக்கல் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன என்கொயரிஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் பேர் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக கொடுங்கங்கிறீங்க, கொஞ்சம் பேர் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக கொடுங்கங்கிறீங்க. அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுற ஐடி பீப்புளாக இருக்கிறவங்க வந்து மேம் நான் ஐடி மேனேஜ் பண்ணிக்கிறேன் மேம், எனக்கு ஈஸி ரிலேட்டடாக எனக்கு என்ன இருக்குது கோர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்குறீங்கன்னா மேம் ஈஸி நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மேம், எனக்கு இந்த ஐடி ரிலேட்டடாக கொடுங்கங்கிறீங்க. மேம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சிலபஸ் நான் இப்போ தான் கையில் எடுத்துருக்கிறேன், இந்த இயர் தான் நான் கையில் எடுத்துருக்கிறேன். ஸோ சடனாக நீங்கள் கோர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா என்கிட்ட சடனாலாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த 4 ப்ரோக்ராமிங் பேப்பருக்கு வந்து நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈவன் நான் ஃபேக்கல்ட்டின்னு கூட நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் எல்லாமே இப்போ மே மந்த்துங்கிறதுனால அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னோடய சைட்லேருந்து நீங்கள் கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னா மெட்டீரியல் தான்ப்பா கொடுக்க முடியும். ஏன்னா எப்படி கேட்குறீங்கன்னா மேம் எங்களுக்கு ஷார்ட் டைமாக வீடியோஸ் மாதிரி அப்படின்னா நீங்களே நினச்சி பாருங்கள், ப்ரோக்ராமிங்க்கு ஒரு 10 வீடியோஸ் கொடுத்தாச்சு, அந்த 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 வீடியோஸ் வச்சு நீங்கள் ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களாமா? டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா ப்ரோக்ராமிங்கிறது சிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் பில்லர். ஓகேவா? ஸோ அதனால் 10 வீடியோஸ் 500 வீடியோஸ் கூட கொடுத்தா கூட பத்தாது. அதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் டெஃபினட்டாக நம்ம அது புரிஞ்சு நம்ம அது ஈவன் உங்களுக்கு அங்கே கேட்கக்கூடிய கொஷின்ஸுமே
என்ன கேட்குறாங்கங்கிறது புரியணும்னா நீ ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் நான் இந்த 4 பேப்பர் கையே வைக்கலை. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா ரீசன் என்னென்னா நான் எனக்கு சிஎஸ்சி பேப்பர் சுத்தமாக தெரியாது. 11th 12th நான் மேக்ஸ் பயாலஜி, அதனால் நான் ப்ரோக்ராமிங் பேப்பருங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது எதுவுமே. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபேக்கல்ட்டியில் ஏன்னா இருக்காங்க, சிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ஸோ நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பட் ஆனால் அவங்க இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால என்னோட சைட்லேருந்து மெட்டீரியல் வேணாம், அதாவது இந்த புக்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு என்னோட சைட்லேருந்து சொல்ல முடியும்ப்பா. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்லம்மா, எந்த 3 சப்ஜெக்ட்ஸு, இந்த 4 ப்ரோக்ராமிங்கை விட்டுட்டு ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th 6th 7th தென் 8th மைக்ரோ ப்ராசஸர் எம்படட் சிஸ்டம் கேட்குறீங்க. எம்படட் சிஸ்டம்ங்கிறது வந்து இந்த பேப்பருக்கு தான்ப்பா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம டிஆர்பியில் சிமாஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 8th யூனிட்லாம் இந்த சிலபஸ்க்கு மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஈவன் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கூட நம்ம இந்த பேப்பர் மைக்ரோ ப்ராசஸர் படிச்சிருப்போம்ப்பா, இப்போ 514 கூட இருக்குது. ஆனால் எம்படட் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிலபஸில் தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல், அதாவது இந்த சிலபஸ் ரிலேட்டடாக கோர்ஸ் டீட்டெயில் கேட்டிங்கன்னா என்னோடய சைட்லேருந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 5 6 7 என்கிட்ட இந்த 3 யூனிட்கான மெட்டீரியலு, டெஸ்ட் பேட்ச்சு, ரெக்கார்டட் வீடியோஸு, தென் கொஷின் பேங்க்ஸ், இது எல்லாமே இருக்குது. ப்ராக்டிஸ் புக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த 3 யூனிட்க்கு மட்டும்தான் என்னோடய சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஈவன் நான் இந்த மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் எம்படட் சிஸ்டம் கூட நான் அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா எம்படட் சிஸ்டம்லாம் இனிமேல் நான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா வீடியோஸ் வந்து இனிமேல் எடுத்து தான் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்குமே நான் வந்து உங்களுக்கு லாக் பண்ணலை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு 3 யூனிட்ஸ்க்கு மட்டும்தாம்மா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரிமைனிங் லாஸ்ட் 2 யூனிட் வந்து மெக்கானிக்கல் பேப்பர். ஸோ அதனால் இந்த 3 யூனிட்டுக்கு நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்னோடய சைட்லேருந்து மெட்டீரியல் வீடியோஸ் இது வேணால் எங்கிட்டேருந்து கெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ரோக்ராமிங் பேப்பர் ஏன்னா கேட்குறது கொஞ்சம் பேர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தீங்க மேம். எனக்கு அதுவும் 4-5 பேரும் வெவ்வேறு விதமாக கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன்ல, ஒருத்தவங்க ப்ரோக்ராமிங் பேப்பர் கொடுங்கங்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஈஸி பேப்பர்ஸ் கொடுங்கங்கிறாங்க. அதனால் இந்த சிலபஸ்க்கான கோர்ஸ் வந்து ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிறத மட்டும் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஈஸி ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் கொடுக்கக்கூடியதை மட்டுமே படித்தாலே போதும். ஓகேங்களா? ஷார்ட் பீரியடில் இந்த 3 யூனிட்ஸ்க்கு வந்து நான் என்ன கொடுக்குறேனோ ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருவேன். இந்த வீடியோஸை பாருங்கள், இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள், ஃபைனலாக இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருவேன். ஸோ இந்த 3 யூனிட்க்கு வந்து என்னோட கைடன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதர் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க. நான் வந்து இந்த லாஸ்ட் 2 பேப்பராக இருந்தாலும் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு 4 ப்ரோக்ராமிங் பேப்பர்னாலும் நான் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த சிலபஸ் நான் இப்போ தாம்மா கையில் எடுத்திருக்கேன். மேம் அப்போ ஏன் மேம் நீங்கள் சிலபஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அப்படி கிடையாதுமா. இப்போ நம்ம இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் என்னோட கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அவங்க இப்போ ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, 514 சிலபஸ் படிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 யூனிட்ஸ் வந்து இப்போ படித்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் 4 ப்ரோக்ராமிங் பேப்பர் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பார்த்தா அந்த லாஸ்ட் 2 யூனிட் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இசி ட்ரிபிள் முடித்தவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. படிக்கிறீங்களோ படிக்கலையோ போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? ஈவன் நீங்கள் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதே கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ரிப்பீட்டடாக கேட்குறேன். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.